Hi guys, welcome to Be a Technophile. What is programming language? Programming language is ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமர் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் சி, C++, ஜாவா, பைத்தன் யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கிறாங்க. எதுக்குன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்க்குறோம். Programming languagesல 3 types இருக்கு. First one, low level programming language. Second, medium level programming language. Third, high level programming language. First, low level programming languageனா என்னன்னு பார்க்கலாம். லோ லெவல் லாங்குவேஜுங்கிறது ஒரு மிஷின் டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் ப்ராசஸர் லோ லெவல் ப்ரோக்ராமை டைரெக்டாக ரன் பண்ணும். கம்பைலர் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணாமல் லோ லெவல் லாங்குவேஜில் எழுதுகிற ப்ரோக்ராம்ஸ் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். எக்ஸாம்பிள் சி, C++, ரஸ்ட், ப்ராண்டன் எக்ஸெட்ரா. லோ லெவல் லாங்குவேஜஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மிஷின் லாங்குவேஜ், செகண்ட் ஒன் அசம்பிளி லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னா நார்மலாக பைனரி இல்லைனா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மில் தான் அது டிஸ்பிளே ஆகும். ஒரு ப்ரோக்ராம் ரீட் பண்ணும்போது அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் தேவையில்லை. டைரெக்டாக கம்ப்யூட்டர் மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ப்ரோக்ராமர் ஒரு ப்ரோக்ராமை ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதும் போது அதை விட இது ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணும். அசம்பிளி லாங்குவேஜ் இது ஒரு டைப் ஆஃப் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸரை டிசைன் பண்ணும். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை சிம்பாலிக்கா அண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மாக ரெப்ரசென்ட் பண்ணும். இது அசம்பிளர் யூஸ் பண்ணி அசம்பிளி லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா அசம்பிளி லாங்குவேஜ்க்கு ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண லெஸ் மெமரி அண்ட் லெஸ் எக்ஸிக்யூஷன் டைம் தான் ஆகும். நெக்ஸ்ட், மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஒரு லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் நடுவில் லையாக இருக்கும். இதை இன்டர்மீடியட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு அண்ட் சூடோ லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபியூச்சர்ஸை சப்போர்ட் பண்ணும். அப்புறம் இது யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் மிஷின் லாங்குவேஜ் அண்ட் ஹியூமன் லாங்குவேஜுக்கு சிமிலராக இருக்கும். எக்ஸாம்பிள் C++. நெக்ஸ்ட், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வெப்சைட்டை யூசர் ஃப்ரெண்ட்லியாக டெவலப் பண்ணுறதுக்கும் டிசைன் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஒரு ப்ரோக்ராமை மிஷின் லாங்குவேஜாக ட்ரான்ஸ்லேட் பண்ண ஒரு கம்பைலர் இல்லைனா இன்டர்பிரட்டர் தேவைப்படும். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இதை ரீட், ரைட் அண்ட் மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பைத்தன், ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், C++, பாஸ்கல் எக்ஸெட்ரா. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை செவரல் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் தி மெயின் காம்போனன்ட்ஸை இப்போ பார்க்கலாம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். இது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் டு எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் சி. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இது என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸும் கிளாஸையும் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை ரீயூஸ் பண்ணுறதுக்கும் மாடுலாரிட்டியை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஜாவா. ஃபங்க்ஷனல் லாங்குவேஜஸ். இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா ஃபங்க்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். இதில் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. டேட்டாஸ் கேன் பி சேஞ்ச். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக கண்டென்ட் ரைட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாசேஜோ இல்லைன்னா நிறையா இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க ரைட் பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தன். நெக்ஸ்ட், லாஜிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எப்படின்னா ஃபார்மல் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ப்ராப்ளம் சால்விங்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Be a Technophile for more videos.